Superstars powered by Dazzler Eterna. Up your beauty quotient. Britannia Tiger Creams and Prayer Partner Cycle Pure Agarbattis. But judges are welcome, Vanilla. Let's welcome ever gorgeous Kushbu ma'am, King of Screenplay Director K. Bhagiraj, and multi-talented Archana. ஜட்ஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீட்பேக் அபவுட் ஆர் ஷோ. பயங்கர எமோஷனல். ஏதாவது ஒரு எபிசோட்லயாவது எங்களை அழ வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்ன குஷ்பு மேம்? எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் அதுதான் இருந்தது. அதுவும் நான் அதை எங்கேயோ இமோஷனல் கனெக்ட் ஆகி தேம்பி அழுதுருக்கேன். அதை வீட்லேயே கேட்டாங்க, ஏன் திடீர்னு இப்படி அழுதுட்டேன் நீ, எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அண்ட் ஃபீட்பேக் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ வந்து நாங்க தூது எடுத்துட்டு வர ஆளுங்க மாதிரி பிஜன்ஸ் மாதிரி ஆயிட்டோம். யாராவது பார்க்கும்போது அஸ்வந்த்க்கு என் சைட்ல இருந்து ஒரு ஹக் கொடுத்துருங்க. அதே மாதிரி பாவங்க அத்துல் ரொம்ப அடி வாங்குறா. அடுத்த தடவை அத்துல கொஞ்சம் கம்மியாக அடி வாங்க சொல்லுங்க. நிறைய பேர் ஆல் ஆஃப் லவ் ஃபார் நிர்மல், வெனிசா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பை நேம் மக்கள் வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸை ரெகக்னைஸ் பண்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இருக்கக்கூடிய அந்த டெடிகேஷன் ஆக்ட்ஸ் பார்க்கும்போது யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சேனல் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள் ஷோவாக ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் அதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு தேர்ஸ் அ பிக் ஹேண்ட் தேர். என் சன்னு பார்த்துட்டு கடக்கடன்னு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பயங்கரமா பார்த்து அழுதாரு. இது அவரை வந்து எமோஷனல் ஆயிட்டேன். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடகடன்னு என்னை அறியாமையே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு டச்சிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால தான் இட்ஸ் மேக்கிங் அஸ் ஃபீல் லைக் தட்ல. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ரைட்டர் கலைஞான சார் எல்லாம் அவர் தம்பி என்னப்பா சின்ன பசங்க எல்லாம் என்ன தம்பி இது அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் சின்ன பசங்க பயங்கர ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மக்களும் வந்து நிறைய ஓட்டிங் பண்ணியிருக்காங்க மிஸ் கால் மூலியமா. அண்ட் உங்களோட ஒப்பீனியனும் இருக்குது. ஸோ போன வாரம் வேற எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கங்க. ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸில் எல்லா விஷயங்களுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர எலிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி அது? குட்டீஸ் நீங்கள் எல்லாம் செல்ல குட்டிங்க. நான் எலிமினேட் பண்ண மாட்டேன். மீதி 2 ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பா எனக்கு வந்து எலிமினேஷனுக்கு சம்பந்தமே இல்லப்பா. எனக்கு இதுக்கு வேலையே கிடையாது. எல்லாத்தையும் பண்றது வாத்தியார் தான். மார்க் போடுறது யாருமா? வாத்தியார் தானே மார்க் போடுவார். அவரே கேளுங்க. இந்த வம்புல மாட்டி விடுறதுங்கிறது இதுதான். முதல் தடவையே நான் தான் சொன்னேன், இது என்ன மட்டும் விட்டுருங்க, நீங்கள்லாம் இந்த வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. செலக்ட் பண்ணுறதுல மட்டும் முதல் ஆளாக வந்துட்டீங்க. இதில் வந்து என்ன தள்ளி விட்டாங்க. அதனால் இந்த எண்டில் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எலிமினேஷனே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் இது சரி எலிமினேஷன் இல்ல. குட்டீஸ் ஹாப்பி? சூப்பர். ஓகே சார், எலிமினேஷன் இல்ல. ஆனா வோட்டிங் எப்படி இருந்தது? எலிமினேஷன் இன்னைக்கு கண்டிப்பாக இல்லை. பட் வோட்டிங் பார்க்கும்போது அஸ்வந்த், வெனிசா, நிர்மல், ஸோ அந்த மாதிரி பசங்க வந்து டாப் ரேட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கும்போது. வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த வயசுல எவ்வளோ ஃபேன்ஸ் பாருங்க உங்களுக்கு. ஓகே ஜட்ஜஸ், thank you so much. They're waiting to perform, so please take a seat. Thank you. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பூமி, சந்திரன், சூரியன் அவங்களுக்குள்ள காதலும் சண்டையும் வந்தா எப்படி இருக்கும்? இதை தான் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க லீஷா, காவ்யா அண்ட் அஸ்வந்த். லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். உலகத்துக்கு வெளிச்சம் கிடைக்கிறதே என்னாலதான். பிரபஞ்சத்துக்கு நான் தான் ராஜா, மாஸ்டர் பீஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். இவ்வளோ பவர் இருக்கு, என்ன எந்த பொண்ணு வேணும்னு சொல்றதுக்கு சான்ஸே இல்லை.
சூரியன் உன்னை சுத்துதுன்னு தெரியுதுல்ல, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? பூமி குட்டி, பூமி செல்லம், பூமி டார்லிங், ஐ லவ் யூ சோ மச் பேபி. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகேவா? என்னது கல்யாணமா? அதுவும் ஒன்னியா சான்ஸே இல்லை. என்னது முடியாதா? I love you. Thank you. சூட்டா இங்க பாரு, பூமி எனக்கு மட்டும் சொந்தம். அவள்னா உண்மையா லவ் பண்ற, அவளும் என்ன லவ் பண்றா. நாங்க 2 பேரும் ஆத்தாத்தமா லவ் பண்றோம். என்னது? ஐ மீன் ஆத்மா லவ் பண்றோம். ஏய் பூமி எனக்காக பிறந்தவ. உன்னை விட எந்த விதத்துல கொஞ்சிட்டேன்னா இந்த கேலக்சியை என் கண்ட்ரோல வச்சிருக்க வேணா. நீ கூட என்னதான் சுற்றுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னை சுத்தி வைக்க நீ பண்ண சதிதான் காரணம். ஆனா என் சந்திரன் எப்பவுமே நீ தான் சுத்தி வருவான். என்னை மாதிரி பொண்ணுங்களுக்கு எங்களை சுத்தி வரவங்க தான் ரொம்ப பிடிக்கும். எனது அப்படியா? அவனை விட நான் தான் பெரியவன். அவன் சைசன என் சைசன. காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்றவங்களே நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேனா, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஒன்னாதான் குளோபல் வார்மிங் அதிகமாகிட்டே இருக்குது. பூமியில் இருக்கிற தண்ணிலாம் வறண்டு போயிட்டே இருக்குது. நான் மட்டும் இல்லைன்னா நீ இந்த பூமியை சுட்டு பொசிருப்ப. நீ ஒரு சுழுமூஞ்சி சுழுமூஞ்சி சுழுமூஞ்சி. போதும், முதல்ல நான் தான் பெரிய அழகுங்கிற நினப்புல இருந்து வெளியில வா. அவளுக்கு நான் ஒரு கம்மியில பூமி, அவ ரசகுல்லானா நம்மளுக்கு பஜ்ஜி. லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சந்திரன் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட சந்திரனை பார்த்தா சாப்பாடு ஊட்டிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம திருடனுக்கும் இவனை தான் ரொம்ப பிடிக்கும். திருடங்களுக்கு வேலை கொடுக்கறதே இந்த சந்திரனோட ராத்திரி தான். இதுல வேற மாசத்துல ஒரு நாள் அம்மாவாசையான லீவ் எடுத்துக்கிறான். தப்பு தப்பா போட்டு நம்மளோட லவ பிரிய போகிறான். ஆனா நீயே வாயாரு சொந்தக்கம். அவகிட்ட என்ன பேச்சு? வா டாலிங் நம்ம போயிடலாம். வா டாலிங் போலாம். பூமி பூமி கிரகணம் வந்து நீ மறைஞ்சு போகிற அந்த ஒரு கண்ணும் இருக்கே, உன்னை பார்க்க முடியாம சரி போயிடலான்னு தோணும் பூமி. பூமி நான் உன்னை விட மாட்டேன். உன்னை என்னால் மறக்க முடியாது பூமி. எனக்கு நேரம் அப்படியே இருக்கும் போல் தோணும். அண்ணா நம்ம அன்பு, நம்ம பாசம், அவனேப்போம் அந்த சூரியனால சுட்டு அடிக்க முடியாது. என்கிட்ட இருந்து புதுசா பிறந்த நீ என்னையே எடுத்து பேசுறியா? ஓகே, நான் இன்னுங்க 2 பேர் காதலுக்கு நடுவில் வரமாட்டேன். நான் எங்கேயாச்சும் தூரமா போயிடுறேன். இன்னும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே. சூரியன் இல்லாம நீனும் இல்லை நானும் இல்லை, நம்ம லவ்வும் இல்லை.
இருக்குல்ல, இது புரியாம நம்ம சூர்யாவை அனுப்பிட்டோமே. ஆமா சந்திரா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் உயிர் போக போகுது. சூர்யா இல்லைன்னா நான் வாங்க முடியாது. சூர்யா இல்லைன்னா நீயும் இல்லை நானும் இல்லை. ஏதாச்சும் பண்ணி சூர்யானை வரவே. ஏந்திரி சூர்யா, ஏந்திரி. ஏந்திரி சூர்யா, ஏந்திரி. ஐ வெரி வெரி சாரி சூர்யா. சாரி சூர்யா, பூமி என்ன லவ் பண்றான்னு நானும் கொஞ்சம் ஓவராட்டப்பட்டு அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை சந்திரா, நானும் என்னால தான் இந்த பிரபஞ்சம் எங்குதுன்னு ரொம்ப காலமாக கர்வத்தில் இருந்துட்டேன். ஐ எம் சாரி சந்திரா, நீயே பூமியை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்கடா கிளைமேக்ஸில் மாற்றி மாற்றி தியானம் பண்ணுவீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு பூமி. அவங்க வெட்டி பேச்சேன். இதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்குறேன். நான் போனா மனசையும் நான் கடிக்க மாட்டேன். இனிமேல் நான் உங்களுக்கு 2 பேருக்கு ஃப்ரெண்ட். உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓகே சரி, நம்ம யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம சின்ன புத்தியை விட்டுட்டு இனிமேல் ஒன்றா வாழலாம். ஜெயிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, விட்டு கொடுக்கறதுலையும் கிடைக்கும். நானும் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா, உங்களுக்கு சூரியன் பிடிச்சிருக்கா சந்திரன் பிடிச்சிருக்கா? ஐயோ, சூரியனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேனா? சந்திரனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்திரன், ஐ லவ் யூடா. என்னடா ஒரு வார்த்தை சொன்னனே காஸ்டியூம்லாம் மாத்தி வச்சிருக்க? அப்படி என்ன பண்ணி வச்சிட்ட அவங்கள? சொல்லுடா. சொல்லுடா. ஓகே அர்ச்சனா, நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு அவர் ரோஸ் கொடுத்தாருன்னா நான் சொல்லுவேன், இல்லைன்னா எதுவும் சொல்லவே மாட்டேன். கொடுக்க போறியா? அந்த ரோஸ் யாருக்கு? அந்த ரோஸ் யாருக்கு? ஓகே சோ குஷக்கா, எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? சந்திரன் அண்ணே, அஸ்வத் அண்ணே, வணக்கம் அண்ணே. வணக்கம் சொல். வணக்கம். ஏய் டீசன்ட்டா எப்படி வணக்கம் சொல்லுவ? வணக்கம் சொல்ல ஒழுங்கா. வெரி குட் பாய். அதுதான், அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 3 பேரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. உங்க 3 பேருக்கும் சூப்பர். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. அர்ச்சனா, இன்னைக்கு லைட்டான ஒரு சிம்பிளான அழகான ஒரு காதல் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட் கொடுத்து எங்க மனசை கவர்ந்துட்டீங்க. சந்திரன், ஐ லவ் யூ மா. ஓகே சோ பாக்யராஜப்பா நீங்க சொல்லுங்க. அந்த லாஸ்ட்டு ஸ்மார்ட்டு, சென்ட்ரா சூரியன் வந்து க்யூட்டு, இந்த கடைசி ஸ்வீட்டு. அந்த லுங்கி டான்ஸுக்கு அப்புறம் இந்த லுங்கி டான்ஸ் வந்ததுனால அந்த லுங்கி டான்ஸ் கொஞ்சம் மவுஸ் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமா, இனிமேல் இவரது தான் ஃபேமஸா இருக்கும். ஓகே சோ காவ்யா, லீஷா அண்ட் அஸ்வந்த், நம்மளுடைய அடுத்த ஸ்கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து விவசாயிகளுடைய அருமையே தெரியறது இல்லைங்க. கடைசி உணவு கிடைக்கும் போது தான் அவங்களுடைய அருமையே தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் கோகுல் அண்ட் வர்ஷா. அப்பா எங்க போயிட்டாரு இந்த முனுசாமி பெத்த புள்ள? ஓ, இன்னும் கழுத்தமேட்டிலேருந்து வரலையா? தினமும் வீடியோக்கு முன்னாடியே போயிட்டு லேட்டாக கப் தான் வருவார். அதுக்கு இந்த வீடியோவும் தூக்கிட்டு போய் கழுத்தமேட்டிலே வச்சிடலாம்.
வயல்ல போய் எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு செய்வாரு. அப்பா நானும் செய்யவான்னு கேட்டா கோச்சுக்கிட்டு திட்டுவாரு. நீ பெரிய பேங்க் ஆஃபீஸர் ஆகணும், படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்வாரு. சரி ரேடியோ போடுவோம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெயராமன். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் சர்வதேச மாநாட்டிற்காக நாளை பெர்லினுக்கு புறப்படுகிறார். நாட்டில் பருவமழை பொழியாததால் இந்த மாதத்தில் மட்டும் 128 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பாவம், மஞ்சோட அப்பாவும் மழை வராம போனதால பேங்க்ல வாங்கின கடனை கட்ட முடியாம செத்தே போயிட்டாராம். அவங்க அம்மா இப்ப பேங்க்கு பணம் கட்டணும்னு இப்ப வேலைக்கு வர போறாங்க. மஞ்சு தான் அவ தம்பியும் வீட்டையும் பார்க்கணுமா. அவளால இனிமே ஸ்கூலுக்கே வர முடியாதா. அப்பனே முருகா, முருகா. அப்பா ஏன்பா நேரம்? வயலில் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. நீ பள்ளிக்கூடத்துலேருந்து எப்போமா வந்த? சாப்பிட்டியா? உங்களுக்காக தான்ப்பா சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன். கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். நீங்கள் ரொம்ப அசதியாக இருப்பீங்க. சீக்கிரம் போய் கை கால் கழிட்டு வாங்கப்பா, சாப்பிடலாம். எனக்கும் ரொம்ப பசிக்குது. எனக்கு வேணாமா, பசிக்கல, நீ போய் சாப்பிடு. நாளைக்கு இந்த பேங்க்காரங்க வேற வந்துருவாங்க. முருகா, என்ன பண்ண போறனோ தெரியலையே. எனக்கு இதுக்கு மேலேயும் சோதனையை தராதப்பா. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. அப்பா சாப்பிடுங்கப்பா. நீங்க சாப்பிட்டாதான் நாம சாப்பிடுவேன். கையை விடுமா. முன்னதான் நீ பச்சை புள்ள, இப்பதான் வளர்ந்துட்டல. இனிமே எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மளை விட்டுட்டு போன எல்லாரும் நட்சத்திரம் மாதிரி தானே மாறுவாங்க. அது ரேவதியோட அப்பா, அது மஞ்சோட அப்பா, அது அது அப்பா ஏன் இதை எடுத்துட்டு வந்திருக்காரு?
ச்சே, என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்க. நீங்களும் மஞ்சு அப்பா மாதிரி என்னை விட்டு போனீங்கன்னா எனக்கு வேறு யாரும் இல்லப்பா, வேறு யாரும் இல்லை. அந்த மழை வரலனாலும் வெள்ளத்தில் இல்லைனாலும் நான் உங்களை ஏதாச்சும் வேலை பண்ணி காப்பாத்துறப்பா. கீழே இறங்குங்கப்பா, இறங்குங்க. என்னம்மா ஏன் இப்படி அழறா? நீங்க கயிறை எடுத்துட்டு வந்தது இதுக்கு தானப்பா. பேங்காரங்களால மஞ்சு அப்பா போன மாதிரி நீங்களும் என்னை விட்டு தூரமா போக போறீங்களாப்பா. இதை தவிர ஒரு வழியே இல்லையாப்பா. எந்த வழியை பற்றிமா கேட்குற? இந்த நிலத்தை கஷ்டப்பட்டு உழுது இருக்கிற காசில் விதைச்சி நாற்று நட்டு கடனோடனெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம கையில் எதுவும் இல்லைம்மா. அந்த கடவுள் நமக்காக அந்த காவிரி தாயை அனுப்புகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு தாம்மா இருக்கணும். இப்போலாம் 100 அடிக்கு கிணறு வெட்டினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கிறது இல்லைம்மா. வெள்ளாமல் விளைஞ்சாலும் அதுக்கு ஏற்ற விலை கிடைக்கணுமா. அப்படியே கிடைச்சாலும் நடுவில் இந்த ஏஜென்ட்டுங்க அட்டைப்பூச்சி மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறாங்கம்மா. நம்ம கையில் எதுவும் இல்லைம்மா. இதாம்மா நம்மள மாதிரி விவசாயிங்களோட வாழ்க்கை. நான் கயிறு எடுத்துட்டு வந்தேன், அதை இந்த மரத்துலேயும் கட்டினேன். ஆனால் அது நான் சாகிறதுக்கு இல்லைம்மா. இங்கே பாருமா, என் ஆசை மகளுக்காக ஊஞ்சல் கட்டியிருக்கம்மா. அப்பா, இத்தனை வருஷமா இந்த உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதே உனக்காகத்தானம்மா. மழை இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் வரும். ஆனால் உசுறு போனால் திரும்ப வருமாம்மா? சொல்லுமா. இல்லப்பா. இப்போலாம் 9,000 கோடி கடன் வாங்கினவங்களாம் தலையை நிமித்தி ராஜா மாதிரி வாழும்போது இந்த நாட்டுக்கே முதுகெலும்பா இருந்து சோறு போடுற விவசாயிங்கம்மா நாம ஏமா இந்த மாதிரி சின்ன சின்ன கடனுக்காகலாம் சாகணும்? சொல்லுமா. அழாதம்மா, நான் சாக மாட்டேன். நம்ம விவசாயத்தை நான் சாக விட மாட்டேம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அந்த ரெக்கார்ட் படி ரீசெண்டாக வெளியிட்ட டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு நாளில் 70 விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க குட்டீஸ். வெரி 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 குட் மெசேஜ். ஓகே, ஸோ குஷ்பு மேம், யூ டெல் மீ. உண்மையிலே கீர்த்தி, இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக சொன்னாங்க, 9,000 கோடி 10,000 கோடி வாங்கினவங்க நாட்டு விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகி ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விவசாயம் நம்ம தமிழ்நாட்டில் 35,000 கடன் திருப்பி கொடுக்கலன்னா போலீஸ் அவங்க மேலே ஏவா விட்டு போலீஸால் அடி வாங்கிட்டு 35,000 கடனை திருப்பி கொடுக்க முடியல அவங்களால. ஐ திங்க் வி நீட் டு பிரிங் அன் ஓவரால் சேஞ்ச். அரசாங்கம் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் as a responsible citizen நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை செய்யணும். கம்மிங் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கோகுல் அண்ட் வர்ஷா, பிரில்லியன்ட். தேங்க்யூ மேம். இதுதான் செம டைகர் பெர்ஃபார்மன்ஸ். அர்ச்சனா, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தேசிய கொடியில் அந்த பச்சை கலர் அப்படின்றதே நம்ம
பாரதத்தில் வாழற ஒரு ஒரு மனிதனுடைய உறவு அந்த மண்ணு கூட இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பச்சை கலர் அப்படின்றது நம்ம கொடியில் இருக்கு. பட் உண்மையில பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் விவசாயம் இல்லைன்னா நமக்குலாம் சோறு இல்லை, பிளாஸ்டிக் சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அதனால விவசாயிகளையும் விவசாயத்தையும் வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 2 சின்ன குழந்தைகள் அதை கற்றுக் கொடுக்கும்போது பலார்னு ஒரு அறை விட்டு சொன்ன மாதிரி இருக்கு. அதை எங்களை எழுப்புறதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அப்பா நீங்க சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது வந்து அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. நேச்சுரலாக அழுதுட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. பர்ஃபார்மன்ஸ்லேயும் டைலாக்ல எந்த இடத்துல கடைசியில் அழுத்தமாக சொல்லணுமோ அந்த அழுத்தத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே, இப்போ ஒரு சில விஷயங்களை கேட்கறத விட பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது மாதிரி தான் ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது. ஆனா கேரண்டியா நான் சொல்றேன், இந்த ஸ்கிட்டை பார்த்து குஷ்பு மேம் ஒரு வழி ஆக போறாங்க. ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க தியா ஸ்ரீகுட்டி, கசின் அண்ட் ரக்ஷித். மணி 12 ஆகுது, குழந்தை என்ன தூங்காம சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல, சின்ன தம்பி பாடினாதான் குழந்தை அலறி அடிச்சு பயந்து போய் தூங்கும். ஏன்பா சின்ன தம்பி எங்க இருக்க? சீக்கிரம் வந்து ஒரு பாட்டு பாடு. சின்ன தம்பி போதும், குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தை தூங்கிடும். நீ கிளம்பு. அண்ணே பாட்டு இன்னும் பாக்கி இருக்குனே. வேணாண்டா, இனிமே தான் நாங்க தூங்கணும். எங்க தூக்கத்தை கெடுத்துறாதடா. என்னண்ணே நீங்க ஒரு சிங்கரை என்கரேஜ் பண்ண மாட்டீங்களேண்ணே? நந்தினி வயசுக்கு வந்துட்டானே, அவங்க அண்ணன் உன்னை வர சொன்னான், வந்து சேரு. வா சின்ன தம்பி, எனக்காக சிச்சுவேஷன் சாங் பாடே. ஓ மூஞ்சிக்கெல்லாம் பாட முடியாது, வேணா நான் குஷ்பு மேடத்துக்காண்டி பாடுறேன். ஏய் சின்ன தம்பி, என்னங்க ஓவரா பேச்சு? ஒழுங்கா பாட்டு பாடு. தோ இப்ப பாடுறேண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க சின்ன தம்பி? சந்தனத்தை கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேய் சின்ன தம்பி, கொஞ்சம் விட்டா பாட்டு பாடி படத்தை ஓட்டிரோ போல இருக்கே. சாரிண்ணே. சரி, என் உயிரை வளர்க்குற என் தங்கச்சிக்கு இனிமே நீ தான் பாடிகான். இன்னிலிருந்து ஊர்ல இருக்கிற ஒரு பையன் கூட என் தங்கச்சி சைட் அடிக்க கூடாது. அப்ப நானு ஏன் முன்னாடி உனக்கு என்ன தைரியம்? ஐயோ வேணாண்ணே, வேணாண்ணே. அப்படி மீறி யாராவது என் தங்கச்சியை சைட் அடிச்சா நான் உன்னை அடிப்பேன், கொன்றுவேன்டா. சின்ன தம்பி ரொம்ப வலிக்குதா? போடி, அடிக்கும் போது கேட்காம இப்போ வந்து நமக்கு வெளியே போலாமா? சரி வா போய் தொலைவோம். ஐயோ தொலைய வேணாம், அப்புறமா எங்க என்ன தேடுவாரு. இப்போ எதுக்கு இந்த மொக்கையான டைலாக்? சரி பாட்டு பாடலாமா?
என்னம்மா தங்கச்சி என்ன பண்ற? நான் சின்ன தம்பி கூட வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருக்கேனே. பையா வாட்ஸ்புடியா அணிக்குறா. அட விவரம் தெரியாத வெங்காயம் உள்ள வாடா. ஐயோ அண்ணே வாசப்படியிலண்ணே வாட்ஸ்அப் அது டைம் வேஸ்ட் பண்றதுக்காகவே கண்டுபிடிச்சது. அந்த மாதிரி லவ் பண்ணவங்களுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீ சின்ன தம்பியை கால் நிக்கிறியா? அப்ப இல்ல இப்பதான் ஒரு வாரமா. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். சத்தியமா ஒரு வாரமா தான். அது இல்ல நீ சின்ன தம்பியை கால் நிக்கிறதா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க அண்ணா. சரி இப்படி சொல்ற நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சின்ன தம்பியை கால் நிக்கிறத. நீ என்ன வேணாலும் மொக்கே பேசு. ஆனா எனக்கு சின்ன தம்பி தான் வேணும். என்னைய எதிர்த்து பேசுறியா? யோ என்னையே இப்படி கம்பத்துல கட்டி வச்சிருக்கீங்க? இது பாஷா இல்லையா சின்ன தம்பியா? இப்ப பிரபு இல்ல மனோரமா. சரி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு பைத்தியம் உன் கழுத்துல தாலி கட்ட போகுது. என்னது கழுத்துல தாலியா? ஆமாண்டா கழுத்துல கட்டினா அது தாலி, இடுப்புல கட்டினா அது அருணகயிறு. ராதரே உன்னை டார்ச்சர் பண்ணாதான் நான் வில்லன். ஐயோ தாலி அறுக்குறானே. டேய் நான் தாலி அறுக்கலடா தாலி கட்ட போறேன். அப்படினா நான் அந்த பைத்தியம் அந்த பைத்தியம் அந்த பைத்தியம் அந்த பைத்தியம். 3 பேருக்கு மேல ஸ்டேஜில் ஏறக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக எல்லா கேரக்டரும் இவனே பண்றானே. என் கல்யாணம் அடே பக்கி பையலே ஆம்பளை அண்ணன் கல்யாணம் பண்ணி கூடாதுடா. நான் பண்ணுவேன். டேய் 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 அச்சுரன் டேய் 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 ஓடா பா. என்னாச்சு சின்ன தம்பி? ஏன் இப்ப பிக் நோட்டீஸ் மாதிரி கம்பத்துல ஒட்டி இருக்க? எல்லாம் உங்க அண்ணன் தோ இந்த பைத்தியமே காரணம். அண்ணா இதோ பாரு குஷ்பு, இனிமே இவன் சின்ன தம்பி இல்ல ஓ அண்ணி. அண்ணியா 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 அடி பண்ணி தாலி கட்டும்போது எங்கடி போயிருந்த? இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்க. ஆமா உங்க காலை பிரிக்க வேற வழி தெரியல. அதான் ராதாரவி கேட்ல இருந்து பைத்தியக்காரட்டா மாதிரி தாலி கட்டினேன். இது நான் ஒத்துக்க மாட்டேன். நோ. எங்க போறா? அவ எங்க போவா? ரூம் குள்ள போய் உட்கார்ந்து எல்லா ஜாமடி போட்டு உடைப்பா. அவ போகும் நீ வா. எங்க? டூயட் தான். டூயடா? இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல எத்தனை குட்டி குஷ்பு தான் உருவாக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. எது ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ நீ எங்கே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்னம்மா அசால்ட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்க இப்படி? என்ன மாடுலேஷன் சான்ஸ் இல்லப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. அந்த படம் ஒரு ட்ரெய்லர் ஓட்டின மாதிரியே இருக்குது. சின்ன தம்பி படம். சின்ன தம்பிக்கு கரெக்டாக அதே மாதிரி பிரபு சார் மாதிரியே கரெக்டாக ஒரு உருவம். ஆமா கரெக்டாக ஒரு ஆளை போட்டாப்புல. குஷ்புவும் அழகாக க்யூட்டாக ஒரு ஆளை போட்டாப்புல. அவர் தான் பாவமாக அந்த சின்ன தம்பி பக்கத்தில் வந்து ரொம்ப இத்தூண்ட ஒரு ஆளை போட்ட மாதிரி போட்டு அவர் வில்லன் அப்படின்னாங்க. ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுங்கிற மாதிரி அவர் ஆள் இப்படி இருந்தால் கூட நல்லா மிரட்டுறது, அந்த
இது எடுத்துகிட்டு பேசுறது, அப்புறம் அப்படியே இன்னொரு ரோலுக்கு அப்படியே மாறிக்கிறது, பைத்தியமாக மாறிக்கிறது, இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் வந்து அவர் என்ன பாடி இல்லைன்னா கூட மீதி எல்லா விஷயம் நான் தரவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் எல்லாமே பண்ணி காமிச்சிட்டாரு. 3 பேருமே நல்லா நடிச்சிருக்கீங்க. எஸ் குஷக்கா. ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வாக்கிங் டவுன் த மெமரி லேன் மாதிரி தான் இருந்தது, அந்த முழு படம் பார்த்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். So Archana, how was it? Well, நிறைய பேருக்கு தெரியாது. I'm not sure how many people know, but Khushbu ma'am has finished 30 years in cinema. Yeah. ஒரு 3 days back. So அந்த 30 years of cinemaக்கு ஒரு small dedication from the Zee Tamil family ma'am. Thank you. இது கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறது. And இந்த entire குடும்பத்தின் சார்பாக I'd like to give you a nice warm hug. ஸோ 30 இயர்ஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த 30 இயர்ஸ் உடைய மெமரிஸை ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி திரைப்படத்தை இந்த மேடை கொண்டு வந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். ஓகே, நம்மளுடைய அடுத்த ஸ்கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலாக்கு ஃபர்ஸ்ட் யார் போனாங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே இப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வேற யாரோ போயிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் அதுல் அண்ட் அக்ஷயா. Ignition sequence start. 6, 5, 4, 3, 2, 1. இப்போ நாங்கள் பூமியில இருந்து தூரத்தில் இருக்கோம். இன்னும் 3 நாள் நாங்கள் நிலாவை அணைஞ்சிருப்போம். முதலா நான் தான் நிலாக்கு போகிறேன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. என்ன ஒரு பனிமூட்டமா இருக்கு. யாரு யாரு யாருக்கீங்க? எனக்கு முன்னாடி ஒரு ஓல்ட் லேடி இங்கே ரீச் ஆயிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஐஎஸ்ஆர்வா இல்லை நாசாவா? நாசாமா போகிறோனே. ஓ நாசாவா? பூமியை தான் கண்டெடுத்து உச்சா போகிறீங்க. நிலாவுக்கு வந்து திருந்த மாட்டீங்களா? ஹே பாட்டி, சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகிறதுக்குள்ள வழியில் நிறுத்தி 40 வாட்டி போகிறோம்ல, அப்போ 8 to 3 ட்ராவல் பண்ணி எவ்வளோ நாள் அடிக்கிட்டுக்குன்னு தெரியுமா? என்னமோ காலை அடக்கிற மாதிரி பேசுகிறான் பாரு, பக்கி பையன். சாரி பாட்டி, இங்கே என்ன செய்யுது? பிளாக் கிராம், கிரீன் சில்லி, ஆனியன், கரி லீஃப், சால்ட் mixed together with water and made as a paste and put in boiling oil and made into a dish with the help of jelly candy. பாட்டி என்ன சொல்லுது? ஒன்று புரியலையே. வடை சொல்றேன்னு நண்பன் விஜய் ஸ்டைல சொன்னேனப்பா. சரி, நீ என்ன வடை சுடுற சட்டையை மண்டையில் கவுத்து வச்சிருக்க? என்ன எனக்கு போட்டே கடை போட போறியா? பாட்டி, this is for oxygen. இது இல்லைன்னா என்ன நீங்கள் மூச்சு விட முடியாது. அது போட்டாதாண்டா மூச்சு விட முடியாது. செத்துக்கிட்டு போகிற கல்ட்டு. சரி, மனுஷன் வர முடியாத மூணுக்கு நீ எப்படி வந்த? நான் அணைக்காலேருந்து ராக்கெட்டில் வந்தேன்.
ராக்கெட்ல வந்தது இருக்கட்டும், ஓ பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? கடனுக்கெல்லாம் வடை கிடையாது. என்கிட்ட பணம் இல்ல, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் ஒரு வடை கொடுங்க. அக்கில வேற கிரெடிட் கார்டு மட்டும்தான் இருக்கு. விசா கார்டா மாஸ்டர் கார்டா? கொடு, ஸ்வைப் பண்ணிக்கலாம். பட் 2% டேக்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே பாட்டி. ஓ, உன் பேர் ஆம்ஸ்ட்ராங்கா? சரி, இந்த அண்ணன் கூட இந்த பக்கம் வை. என்ன தம்பி, ஆம்ஸ்ட்ராங்னு பேர் வச்சுக்கிட்டு ஆர்ம்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன தம்பி, கார் டிக்ளைன் வந்து நீ மேலே வந்ததும் நீ ஒரு அடியா மேலே போயிட்டு நினச்சி கார்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. காசு இல்லாம வடையெல்லாம் தர முடியாது. கிளம்பு கிளம்பு. அளவடை கொடுங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. நான் பூவில் போயிட்டு அங்கிருந்து பணத்தை அனுப்புறேன். வடையெல்லாம் தர முடியாது. கெட் லாஸ்ட். வந்த நீ நிலா எல்லாருக்கும் சொந்தன்னு பாட்டு பாடுற, மரியாதை ஓடிடு. இது எங்க பரம்பரை சொத்து. என்ன பண்றீங்க? உன் கூட பேசி நிலாவுக்கு லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். எதுக்கு லைட் ஆஃப் பண்ண? நான் இப்படி டெய்லி லைட் ஆஃப் பண்ணா உங்களுக்கு எப்படி அமாவாசை பௌர்ணமிலாம் வரும்? பாட்டி யூ wow, you great. I feel proud to meet you. நாங்க மீட் பண்ண ரொம்ப பெருமைப்படுறேன். இதெல்லாம் என்ன பெருமாம்சே? கடமாம்சே கடமை. ஓவர் எமோஷன் மேனுக்கும் ஆகாது மூணுக்கும் ஆகாது. இந்த வடைக்கு தானே பிட்ட போடுறேன். சாப்பிட்டுக்கோ. அடப்போச்சு, வடையை கேட்ச் பிடிக்க தெரியாத ஒன்னெல்லாம் நம்ம எப்படி நிலாவுக்கு அனுப்பினாங்க? பாட்டி, ஒன் ஸ்மால் கிஸ், ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன அம்சு, வடைக்கு தொட்டுக்கு சட்னி வேணுமா? நோ பாட்டி, பூமியில எல்லாரும் நான் தான் நிழல் முதல்ல காலி செட்டுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் என் காலி அங்கே ஒரு பாட்டு இருக்க சொன்னா இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? நீ தான் நிலால முதல் காலேஜ்னு சொல்லுமா? சொல்லிக்கோ, தாராளமா சொல்லிக்கோ. நீ என் பேரை மாதிரி அந்த பேரை நீயே வாங்கிக்கோ. பாட்டி தேங்க்ஸ், நீங்க தான் பாட்டி. நீங்களே கூட பூமிக்கு வந்துறீங்க. ஏன் நிலாவை தனியாவே இருக்கீங்க? இல்லப்பா, இந்த நிலா விட்டு போனேனா இந்த கட்டை வேகாது. நீ கிளம்பு அம்சு. வர்க்கால் சந்ததி எல்லாம் நீதான் நிலால முதல்ல காலேஜ்னு சொல்லணும். அதை நான் இங்கேருந்து கேட்கணும். அதான் என்னோட கடைசி ஆசை. போ போ.
என்ஜாய் பண்ணி பாத்தீங்களே. டோட்டலி என்ஜாயபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஹோம் அலோன் ஒரு ஃபிலிம், ஹாலிவுட் ஃபிலிம் 1 and 2 சீசன்ல பாத்தீங்கன்னா மேக்யூலே கல்கின் ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து வெரி ஃபேமஸ். ஆஃப் கோர்ஸ் ஹிஸ் லைஃப் இஸ் நாட் இன் a great state now, பட் அதுல் நீங்க நிஜமாவே உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும். அவ்வளோ சேட்டை, அவ்வளோ இன்னசென்ஸ். யூஆர் ஜஸ்ட் ஸோ அமேசிங். அண்ட் அக்ஷயா, எவ்ரி கேரக்டர் ரொம்ப அழகா பண்றீங்க. இன்னைக்கு வந்து ஒரு பாட்டி இருந்தா கெத்து பாட்டியா இருக்கணும், இந்த பாட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாட்டிங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க். வெரி வெரி நைஸ். எனக்குலாம் கர்வா சௌத்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், கணவருக்காக நாங்கள் வேண்டிக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஃபுல் நிலாவை பார்க்கும்போது இனிமேல் என் கணவர் முகம் தான் தெரியாது, இந்த பாட்டி முகம் தான் தெரியும். யூ ஆர் ஸோ அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். குஷ்பு மேம். ஐயோ இந்த பசங்க முதல்ல இந்த கான்செப்ட்ஸ் எங்கிருந்து தான் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த டைட்டில் பாருங்க, ஆயாவும் ஆம்ஸ்ட்ராங்கும். வெரி நைஸ். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரசித்து பண்ணுறீங்க, சும்மா டயலாக் பேசணுங்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ ரசித்து பண்ணுறீங்க. நீங்கள் ரசித்து பண்ணுறதுனால தான் நாங்கள் இங்கே ஜட்ஜஸாக உட்காந்துட்டு அதை ரசிக்க முடியுது எங்களால். ஐ திங்க் பிரில்லியன்ட், வெரி வெல் பெர்ஃபார்ம்ட். ஓகே, பாக்கியராஜப்பா நீங்க சொல்லுங்க. இந்த பாட்டிமா கொஞ்சம் முன்னால் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் வரும்போது நான் கவனிக்கல. நான் முதல்ல இப்படி வந்துட்டு திடீர்னு பக்கத்தில் வந்தோன்னே யாரோ ஒரு பெரிய லேடி நிற்கிறாங்கன்ட்டு அப்படி கொஞ்சம் ஒதுங்கி அப்புறம் தான் உத்து பார்த்தேன். ஒரிஜினல் பாட்டி மாதிரியே வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பேசுகிறதெல்லாம் கூட அதே மாதிரி பேசிட்டு அவன் கலாய்க்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா கலாய்ச்சது. இவர் அங்கேயே போயிட்டார், ஆம்ஸ்டாங்க. ஆமாம், ரொம்ப லவ்லியாக இருந்தது ரெண்டு பேரும் வித்தியாசமாக. பாட்டி ஸோ ஸ்வீட்டி. ஓகே, ஸோ 4 ஸ்கிட் பார்த்தாச்சு. நவ் இட்ஸ் டைம் ஃபார் prizes. அதாவது செம்ம டைகர் மூமெண்ட் ஆஃப் த டே அண்ட் டாஸ்லர் ஆஃப் த வீக் யார் வாங்க போறாங்க இதை தெரிஞ்சுக்க கேன் ஹேவ் த ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் வழங்கும் செம்ம டைகர் மூமெண்ட் ஆஃப் த டே யாருக்கு சார்? செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து டோட்டல் டீமுக்கு. அந்த ஸ்கிட் வந்து விவசாயி மகள். ஓகே, ஸோ இன்னொரு பிரைஸ் என்னன்னா டாஸ்லர் எட்டர்னா வழங்கும் டாஸ்லர் ஆஃப் த வீக் யாருக்கு? அது எர்த் காவியா. அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல படம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கும் போது டைம் போகிறதே தெரியாது. ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து த எண்ட் அப்படின்னு படம் முடிஞ்சிடும். அடேடா ஏண்டா இவ்வளோ சீக்கிரம் இந்த படம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சே நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணோம். கண்டிப்பாக ஆடியன்ஸ் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஃபீலே பண்ணாதீங்க, ஏன்னா நாங்கள் எல்லாரும் திரும்ப நாளைக்கு வருவோம். So keep waiting. We'll see you again tomorrow. This is Kiki signing off in Live Boy with Active Silver presents Junior Superstars powered by Dazzler Eterna, Up Your Beauty Quotient and Britannia Tiger Cream. Bye! Junior Superstars.